வணக்கம் எல்லாருக்கும். டேனியல் கானமன் எழுதிய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புத்தகத்தோட உலகத்துக்குள்ள போகலாமா? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் தீர்ப்புக்கும் பின்னாடி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ரெண்டு வித்தியாசமான முகங்களை பத்தி தான் இந்த புத்தகம் அவ்ளோ அழகா சொல்லுது. வாங்க நம்ம மூளைக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நிமிஷம் உங்க மூளைக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க யோசனைகள்லாம் எப்படி உருவாகுது? சில பதில்கள்லாம் எப்படி தானா டக்குன்னு வருது? இந்த வித்தியாசத்தை நாம ஒரு சின்ன உதாரணம் மூலமா இப்போ உணர போறோம். முதல்ல 2 கூட்டல் 2 உடனே 4ன பதில் மனசுல வந்திருக்கும் இல்லையா? எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, எந்த முயற்சியும் தேவைப்படல. சரி, இப்போ 17 பெருக்கல் 24னா என்ன? இங்கதான் ஒரு சின்ன பிரேக். உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது, கவனம் தேவைப்படுது பாத்தீங்களா? இதுதான் நம்ம மனசுல இருக்கிற 2 விதமான சிந்தனைகளுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம். கானமன் இந்த 2 விதமான சிந்தனைகளையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற 2 கேரக்டர்ஸ் அல்லது சிஸ்டம்ஸ்னு ரொம்ப அழகா உருவகப்படுத்துறாரு. வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். சிஸ்டம் 1னா நம்மளோட உள்ளுணர்வு, ஒரு ஆட்டோமேட்டிக் பைலட் மாதிரி. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா சிஸ்டம் 2 அப்படி இல்ல. அது நம்மளோட கவனமான, யோசிச்சு செயல்படுற மனசு. கஷ்டமான கணக்கு இல்ல ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா நம்ம சிஸ்டம் 2வை தான் கூப்பிடுவோம். இந்த கம்பேரிசன் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. சிஸ்டம் 1 தான் நம்ம கதையோட ஹீரோ. படு வேகமா அதிரடியா செயல்படுவாரு. ஆனா சிஸ்டம் 2 அது ஒரு யோசனை பண்ற, ஆனா அப்பப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற சைடு கிக் மாதிரி. நம்மளோட பெரும்பாலான நேரத்துல இந்த ஹீரோ சிஸ்டம் 1 தான் நம்மள வழி நடத்துது. நம்மளோட டெய்லி லைஃப்ல சிஸ்டம் 1ஓட பங்கு ரொம்பவே பெருசுங்க. ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனே கோபமா இருக்காங்கன்னு சொல்றது, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டா திரும்பி பாக்குறது, ரொட்டி மற்றும்னு சொன்னா வெண்ணெய்னு முடிக்கிறது, இதெல்லாமே சிஸ்டம் 1ஓட அந்த மின்னல் வேக வேலைதான். அப்போ சிஸ்டம் 2 எப்பதான் வேலைக்கு வரும்? ஒரு பெரிய கூட்டத்துல உங்க ஃப்ரெண்டோட குரலை மட்டும் கவனிக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? அப்போ ஒரு சின்ன இடத்துல கஷ்டப்பட்டு காரை பார்க் பண்ணும்போது, ஒரு கட்டுரையில எத்தனை தப்பு இருக்குன்னு செக் பண்ணும்போது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் சிஸ்டம் 2ஓட முழு கவனமும் உழைப்பும் கண்டிப்பா தேவை. சிஸ்டம் 1 ஒரு ஹீரோ தான் சொன்னாலும் எல்லா ஹீரோக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குமே. அந்த மாதிரி இந்த ஹீரோ எடுக்கிற ஷார்ட்கட்ஸ் சில சமயம் நம்மள தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும். அதாவது பயாஸ்னு சொல்ற ஒரு தரப்பட்சமான முடிவுகளுக்கு. இந்த ஷார்ட்கட்ஸை தான் கானமன் ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்றாரு. அதாவது நம்ம மூளைக்கு ஒரு கஷ்டமான கேள்வி வரும்போது அதுவா அந்த கேள்விய ஒரு சுலபமான கேள்வியா மாத்தி டக்குன்னு பதில் சொல்லிடும். இப்போ ஒரு ஃபேமஸான உதாரணத்தை பார்க்கலாம். ஸ்டீவ்னு ஒருத்தரை பத்தி இப்படி சொல்றாங்க. ஸ்டீவ் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், ரொம்ப நீட் அண்ட் டைடியா இருப்பாரு, எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா வச்சுக்கணும்னு நினைப்பாரு. சரி, இந்த விவரத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த விவரத்தை வச்சு பார்த்தா ஸ்டீவ் ஒரு நூலுகரா இருக்க அதிக வாய்ப்பா இல்ல ஒரு விவசாயியா இருக்க அதிக வாய்ப்பா? யோசிக்காதீங்க, உங்க மனசுல முதல்ல என்ன தோணுதோ அது சொல்லுங்க. கரெக்டா? நம்மள பல பேர் மாதிரி உங்க சிஸ்டமும் நூலகர்னு தான் கத்திருக்கோம். ஏன்னா அந்த விளக்கம் நம்ம மனசுல இருக்க ஒரு நூலகரோட இமேஜோட கரெக்டா பொருந்தி போகுது. இதுக்கு பேரு தான் ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் ஹியூரிஸ்டிக். ஆனா இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. உண்மையில புள்ளி விவரப்படி பார்த்தா நூலகர்களை விட விவசாயிகள் தான் பல மடங்கு அதிகம். அப்போ ஸ்டீவ் ஒரு விவசாயியா இருக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. பாத்தீங்களா, நம்ம சிஸ்டம் 1 இந்த முக்கியமான உண்மையை கண்டுக்கவே இல்ல, வெறும் உருவ ஒற்றுமையை மட்டுமே நம்பிடுச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? இங்கிலீஷ் வார்த்தைகள்ல கே என்ற எழுத்து வார்த்தையோட முதல் எழுத்தா அதிகமா வருமா இல்ல 3வது எழுத்தா அதிகமா வருமா? உங்களுக்கு எது ஈஸியா தோணுது? கேல ஆரம்பிக்கிற வார்த்தைகளை கைட், கிங் நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா 3வது இடத்துல கே வர வார்த்தைகளை பேக், லைக் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரதால அதுதான் அதிகம்னு நம்ம சிஸ்டம் 1 தப்பா நம்பிடுது. ஆனா உண்மை அது கிடையாது. இதுக்கு பேரு தான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். இந்த 2 சிஸ்டமும் எப்பவுமே ஒண்ணுக்கொன்னு உதவியா இருக்காது. சில நேரங்கள்ல 2க்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்கும். அந்த போராட்டத்தை இப்ப நாம பார்க்க போறோம். இந்த முல்லலாயா இல்யூஷனை எல்லாரும் பார்த்திருப்போம். உங்க கண்ணு, அதாவது உங்க சிஸ்டம் 1 கீழே இருக்கிற கோடு தான் பெருசுன்னு அடிச்சு சொல்லும். அது ஒரு பவர்ஃபுல்லான உடனடி உணர்வு, மறுக்கவே முடியாது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்ததுக்கு அப்புறம் 2 கோடும் ஒரே நீளம்னு உங்க சிஸ்டம் 2க்கு தெரிஞ்சிரும். ஆனா அந்த உண்மை தெரிஞ்ச பிறகும் கூட உங்க கண்ணு அந்த மாயையை தான் காட்டிட்டு இருக்கும். உங்க அறிவால உங்க உள்ளுணர்வை மாத்தவே முடியல. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். வலது பக்கம் இருக்கிற லிஸ்ட பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையா அது கேபிட்டல் லெட்டரா இல்ல ஸ்மால் லெட்டரான்னு மட்டும் சொல்லுங்க. வார்த்தைய படிக்காதீங்க. கஷ்டமா இருக்கா?
அந்த தடுமாற்றம் இருக்குல்ல, அதுதான் சிஸ்டம் 1க்கும் சிஸ்டம் 2க்கும் நடுவுல நடக்கிற நேரடி போர். வார்த்தைகளை படிக்கிறது சிஸ்டம் 1ஓட ஆட்டோமேட்டிக் வேலை. அத நம்மளால நிறுத்தவே முடியாது. ஆனா நீங்க உங்க சிஸ்டம் 2க்கு எழுத்து வடிவத்தை சொல்லுன்னு கட்டளை போடுறீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற அந்த இழுபறி தான் நீங்க உணர்ந்த மனப்போராட்டம். சரி, இந்த 2 சிஸ்டம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதோட அசல் நோக்கம் என்ன? நம்மளோட யோசிக்கும் விதத்தை நாமளே புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலான்னு பாக்குறது தான். கானமென் சொல்ற மாதிரி அவரோட நோக்கம் நம்மளோட சிந்தனைகளை பத்தி பேச ஒரு புது மொழியை கொடுக்கறது தான். நம்மளோட தப்புகளையும் மத்தவங்களோட தப்புகளையும் பத்தி பேச ஆரம்பிக்கும்போது நம்மள நாமளே சரி செஞ்சுக்க அது ஒரு பவர்ஃபுல்லான வழியா மாறும். அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? 3 விஷயம்தான். 1, சிஸ்டம் 1 ஆஃப் பண்ண முடியாதுங்கிறத ஏத்துக்கோங்க. 2, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அது தப்பு பண்ணுன்னு கத்துக்கோங்க. 3, ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சோம்பேறி சிஸ்டம் 2 எழுப்பி வேலை வாங்கணும். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க கடைசியா எடுத்த ஒரு முக்கியமான முடிவை யோசிச்சு பாருங்க. அது உங்க வேகமான உள்ளுணர்வு சிஸ்டம் 1 எடுத்ததா, இல்ல உங்க மெதுவான யோசிச்சு செயல்படுற சிஸ்டம் 2 எடுத்ததா? உங்க சிந்தனைகளை பத்தி நீங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.